ஐயோ ஏங்க பையன் எங்க இருந்து வரான்? வெளிநாட்டுல இருக்கான். அதான பார்த்தேன். லோக்கலா ஒரு பையன் நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டானே. சொல்றத கேளுங்க. இந்த பையன் சவுதி அரேபியாவுல வேலைக்கு இருக்கிறானா. மாசம் 7500 ரூபாய் சம்பளமா. இந்த பையன் தான் நமக்கு லாயக். ஏன்னா தப்பு தண்டாவே பண்ண மாட்டான். அது எப்படிப்பா ஜாதகத்தை பார்க்காமே சொல்றீங்க? அங்கெல்லாம் தப்பு பண்ணா கைய காலை வெட்டி கல்லால அடிச்சு கொன்னுடுவாங்களாம். அதை வச்சுதான் சொன்னேன். நீ இந்த பையனையே கட்டிக்கிட்டு போகும்போது உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போ. திரும்பி இவளை பார்சல்ல அனுப்பி போங்க, உங்களுக்கு எப்போ விளையாட்டு தான். கொஞ்ச நேரத்தை பாரு. ஜெயந்தி, நீ என்னமா சொல்ற? இது என்னப்பா கேள்வி? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கோட்டை கட்டி மாட்டினார். பக்கத்து போஷன் மாமி அந்த கோட்டை பைக்குள்ள கைய விட்டு நமக்குற பணத்தை திருடிட்டா. அந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சாரு பாரு பணத்தை. அந்த மாமி முழி முழி முழின்னு முழிச்சா. நீ ஏடி முழிக்கிற? நான் எங்க முழிக்கிறேன்? நான் பால் அடுப்புல வச்சிருக்கேன். நான் போய் இறக்கி வச்சிருக்கேன். உட்காருமா, நான் இறக்கி வச்சுட்டேன். இருடி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல, நீ உட்கார்ந்து சொல்லுமா. தள்ளுமா. அவரை தேட ஆரம்பிக்க மாணி மொழி மொழி மொழின்னு முழிக்க. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற அசட்டு பையன் அந்த மாமியை காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டான். அவன் அசடு இல்லம்மா, உத்தமமானவன். என்ன கேட்டா அந்த சவுதி அரேபியா பையனை விட இவன் எவ்வளவோ பெட்டர். அது போட்டோம். அந்த நல்ல பையன் யாரு? அந்த திருட்டு மாமி யாரு? அப்பா சொல்லம்மா. அது சொல்லம்மா. அந்த திருட்டு மாமி யாரு சொல்லிட்டுமா? நான் சொல்றேம்மா. அந்த நல்ல பையன் வரது குட்டி, அந்த திருட்டு மாமி என் பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்சா மாதிரி அடிச்சு கொன்று. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ தப்பிச்சுக்கிட்டா. ஜெயந்தி, என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? சொல்லுமா. இனிமே காட்டு கொடுக்க மாட்டோமா? சொல்லுமா. மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க அப்பாவோட ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராச்சுவிட்டி பணமும் இன்னும் வரல சார். நானும் உங்ககிட்ட அலையறேன். அட்டிச்சா, இப்படிப்பா. நான் தான் அப்பவே சொன்னேனே, பணம் கொடுத்தீங்கன்னா விஷயத்தை முடிச்சிடுறேன்னு. பணத்தை கொண்டு வந்திருக்கியா? எஸ் சார். குடு குடு குடு. நாங்க சார் 430 சார். வை வை. அந்தராமா, சொன்ன மாதிரி 4 பேர் நம்ம ஆபீஸ்ல இருந்தா போதும். ஆபீஸ் நாரிடும். ஏண்டா இப்படி அலைகிறேன்? வரட்டும், உங்க தாத்தா பாலக்காட்டம் கீழ்ச்சிட சொல்ல. நரசிம்மாச்சாரி, ஏன் அனாவசியம் அவன் மேல கோவப்படுறீங்க? அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது. செத்துருவான். ஆனா ஒண்ணு, வாங்குற பணத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துருவான். நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல். என்னன்னு விசாரிச்சு சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான். அது இவங்கிட்ட இருக்குதான். 200 ரூபாய் தராம. நேற்று ஆபீஸ்ல லஞ்ச் அவரான்னு தெரியல, அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு. சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுதா? இவன் மூலமா தான் ஆயிருக்கு. அது தப்புதான். தப்புதான். ஆனா சில மக்கள் பசங்க பாஸ் பண்றதுக்கு இதுதானே வழி. 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பானோ? நரசிம்மாச்சாரி, என்ன சொல்றீங்க? நீங்களா? லஞ்சமா? அந்த விஷயமே உங்களுக்கு விஷமாச்சே. கொஞ்சம் முந்திதானே அவனை திட்டினீங்க. ரகோத்தமா, நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன்னு நோக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம், மரியாதை, என் குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்துல அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பலங்கட. எங்க உங்க புள்ள வரது குட்டி காணோம்? மாமி சமையல் பண்ண லேட்டா? என்ன மோட்டு வழியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் யோசனையா? எத்த தின்னா பித்தம் தெளியும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீர் எதையாவது பேசி என்ன நல்லவனாக்கிறாதையும். ரொம்ப பெரியவங்கெல்லாம் தலை குனிஞ்சது அவங்க பிள்ளைங்களால தான். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா சபாட். ஏண்டா வெஜிலியா வர்ற? கொடை எடுத்துட்டு வந்துருக்க கூடாது. இத வச்சுக்கோ.
நேரா ஆபீஸ்க்குள்ள போ. அனந்தராமன் இங்க உட்காந்துருப்பான். அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு கொடுன்னு சொல்லு. கொடுப்பான். பத்திரமா எடுத்துட்டு இறந்தவா. ஏன்பா நமக்கு தெரிஞ்சவா யாருன்னா பரிசு எழுத போறாள? நீதாண்டா. தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோக்கியதை உண்டு, அது உங்ககிட்ட கிடையாது. கொடுத்துட்டு ஏன் இப்படி நடுங்கணும்? முருகேசா, சாப்பிட்டு வந்துட்டியா? எல்லாம் ஆச்சே. ஜோடியா போறதுதான் வழக்கமா? கண்ட உத்துமே. வரேன், வீட்டுக்கு வரேன். என்னடா? என்னடா சாப்பிட்டா? ஆச்சு. 200 ரூபாய் வச்சுக்கோங்க. எதுக்கு? பேரம் பேசக்கூடாது. இதை வச்சுட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். இது ஆபீஸா லட்சணமா தெரியல. நேத்துல இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துகிட்டு இருக்கு. லஞ்ச கடங்கு. பாத்துக்குட்டி, இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கிறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். ஏன்டா முள்ளமா பேசு. அப்பா தான் சொன்னார். அவர் முன்னாடி பணம் வாங்கிக்க நீங்க கூச்சப்பட வேணாம். அதான் என்னண்டா கொடுத்தமிச்சார். பேப்பரை எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தமிச்சாரு? ஆமா மாமா. இந்த பணத்தை கொடுக்கறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல. ரகுத்தமராவ் மாமா தான் பக்கத்திலே இருந்தார். அவரு அவர் பரவாயில்ல. இந்த மாமா கொஸ்டின் பேப்பர் கிடைச்செடுத்து நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது கொஸ்டின் பேப்பர். இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன விலை? சர்வீஸ் கமிஷன் பரீட்சைக்கு நான் ஏதோ படிக்கணுமா? நீங்க சொல்லுங்க. மாமா ஏதோ கேட்டார் பதில் சொல்லாதாங்க. சமாச்சாரி, உங்க பையனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? இப்பதான் மாமா வந்தது. உங்க ஆபீஸ்ல அனந்தராம் மாமா இருக்கிற வரைக்கும் நான் எப்ப வேணாலும் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத தயார். நரசிம்மாச்சாரி, இவன் என்ன சொல்றான்? அனந்தராமன் அவருக்கு கோச் கொடுக்கறான் போல இருக்கு. அத சொல்றான். இல்லவா, அவர் கோச்சிங் கொடுக்கல, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தார். வெறும் 200 ரூபாய்க்கு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் சந்தோஷமா கொடுத்தார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அனந்தராமன் லஞ்சத்தை வாங்கிட்டு தீர்மானம் கருத்து செஞ்சுட்டான். பார்த்தாலோ அவர் பார்க்கல. ஏன்னா அப்ப ஒரு கேன்டீன்ல இருந்தார். ஆனா என்கிட்ட 200 ரூபாய் கொடுத்து போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கி வாடான்னு சொன்னது அப்பாதான். ஓய் நரசிம்மாச்சாரி, நீரா லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்ய பெரிய துரோகம்னு வாயிலே பேசுவேன். இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்தில் மறந்து வச்சுவாய். என் பிள்ளைக்காக ஒரு மக்கு பையனை பெற்று வச்சுட்டு எதுக்காக கொடுக்க வைக்க போறேன் சார்? ஓ, பையனை பத்தி சொன்ன கோவம் பொத்துண்டு வருதோ? பையனுக்கா நீ ரொம்ப அவுட்டர்வே போயிட்டு இது கொஸ்டின் பேப்பர் இல்லையாகும். யாரோ ஒருத்தன் ஃபோல்ஸ் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் ஒரு கேரி பண்ணிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை. இது எனக்கு 2 நாளைக்கு முன்னமே தெரியும். இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன்? படிப்பு வராத பையனை வச்சுன்னு உயிரை விடுறதும் பாலிசியை விடுறதும் ரொம்ப கேவலம். நிறுத்துங்கோ, நிறுத்துங்கோ. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்திர வாத்சல்யத்தினால ஒரு நிமிஷம் மனசு வேதரிச்சு போயிட்டேன். அதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னாலேயும் வார்த்தையாலே என்ன செருப்பால் அடிச்சுட்டேன். ஆனா ஒன்று நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த நேரத்தில் இந்த ஆபீஸ்க்கு 6 மாசம் லீவ் போடுறேன். 1 வருஷம் ஆனாலும் சரி, என் பையனை நல்லா படிச்சு வச்சு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் நடாது நரசிம்மா சரியில்லை.